வெல்கம் டு எஸ்எம்வி அகடமிக் சேனல். இன்றைக்கி கிராமர் பார்ப்போம். த சென்டென்ஸ் தெளிவாக சொல்லித்தரேன் பாருங்கள். வாக்கியம் இங்கிலீஷில் வந்து த சென்டென்ஸ், தமிழில் வாக்கியம். எ சென்டென்ஸ் இஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் விச் மேக்ஸ் கம்ப்ளீட் சென்ஸ். கம்ப்ளீட் சென்ஸ்னால் ஒரு சென்டென்ஸுங்கிறது ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும், அது மீனிங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு தனி வேர்டுனா மீனிங் தராது இல்லைங்களா. குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து மீனிங்கை தரும், தான் சென்டென்ஸுங்கிறோம். எ சென்டென்ஸ் இஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் விச் மேக்ஸ் கம்ப்ளீட் சென்ஸ். தமிழில் சில சொற்கள் முறையாக அமைக்கப்பட்டு தெளிவான பொருள் தந்தால் அது ஒரு வாக்கியம். தெளிவான பொருளை தரணும் தான் சென்டென்ஸ் வாக்கியம். எக்ஸாம்பிள், பேர்ட்ஸ் ஃப்ளை இன் த ஏர். பறவைகள் காற்றில் பறக்கின்றன. ஃபுல்லாக சென்டென்ஸ் மீனிங் தருது இல்லைங்களா. வாக்கியம் வந்து மீனிங் தருது தான் சென்டென்ஸுங்கிறோம். ரீட் திஸ் கேர்ஃபுல்லி. இதை கவனமாக படி. ஹவ் ஓல்ட் ஆர் யூ. உனது வயது என்ன. ஹவ் ஹாட் இட் இஸ் டுடே. இது எவ்வளவு சூடாக இருக்கிறது. ப்ளீஸ் க்ளோஸ் த டோர். தயவு செய்து அந்த கதவை மூடுங்கள். டோன்ட் கோ தேர். அங்கே போகாதே. பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட் மீனிங் தருது. பாதியில் எல்லாமே கம்ப்ளீட் சுத்தம் ஃபுல்லாக மீனிங்கை தரதுனால இது சென்டென்ஸுங்கிறோம். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்னு இதை சொல்கிறோம். ப்ளீஸ் கவனிங்க. ஈச் மேக்ஸ் கம்ப்ளீட் சென்ஸ். ஒவ்வொன்றும் முடிந்த கருத்தை தருகிறது. முடிந்த கருத்துனா சென்டென்ஸ் அங்கே போகாதே, முடிஞ்சுது, போகக்கூடாதுங்கிறது நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆயிடுது. தயவு செய்து அந்த கதவை மூடுங்கள். சென்டென்ஸ் முடிஞ்சிருதுங்களா, அதனாலே சென்டென்ஸ்னு சொல்கிறோம். ஒவ்வொன்றும் முடிந்த கருத்தை தருகிறது. ஈச் இஸ் எ கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஒவ்வொன்றும் முடிந்த வாக்கியமாகும். இந்த வாக்கியம் முடிஞ்சிடும். இதை கவனமாக படி. வாக்கியம் முடிஞ்சிருது. அப்போது இட் கண்டெய்ன்ஸ் 2 பார்ட்ஸ். இந்த சென்டென்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த சென்டென்ஸே 2 பார்ட்ஸ் இருக்குது. என்ன 2 பார்ட்ஸ் பாருங்கள். சப்ஜெக்ட், ப்ரெடிகேட். சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்னு சொல்லி சொல்கிறோம். சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்னா இது என்னன்னு பார்ப்போம். இதில் 2 சப்ஜெக்ட் ப்ரெடிகேட். இதில் 2 பகுதிகள் உள்ளன. எழுவாய், பயனிலை. சப்ஜெக்ட்னா நவுனு தான் நம்ம சப்ஜெக்ட்டுங்கிறோம். பயனிலைனா நம்ம என்ன செய்கிறோமோ செயல், வினைன்னு சொல்லுவோம், அது பயனிலை. அப்போ எழுவாயினால் என்ன பயனிலை அடைகிறது. சப்ஜெக்ட் ப்ரெடிகேட். இப்போ பாருங்கள், த சப்ஜெக்ட் வேர்டு இஸ் ஆல்வேஸ் எ நவுன். இந்த சப்ஜெக்ட் எப்பொழுதுமே பெயர் சொல்லாக இருக்கும். பெயர் சொல், துணை பெயர் சொல்லுக்கு தான் சப்ஜெக்ட்டுங்கிறோம். அப்போது த சப்ஜெக்ட் வேர்டு இஸ் ஆல்வேஸ் எ நவுன் ஆர் ப்ரனவுன். பெயர் சொல் ஆர் துணை பெயர் சொல். எழுவாய் சொல், அதுக்கு எழுவாய்ங்கிறோம் சப்ஜெக்டுக்கு. எழுவாய் சொல் எப்பொழுதும் ஒரு பெயர் சொல்லாகவோ அல்லது பிரதி பெயர் சொல்லாகவோ இருக்கும். ப்ரிடிகேட்னு என்ன தெரியுங்களா அர்த்தம். நம்ம செய்யும் செயல், என்ன செயல் செய்ய